Taste the Daily. திருச்சி மாவட்டம் வயலூர் அருகே இருசக்கர வாகனம் மீது மோதி தரதரவென கார் இழுத்துச் சென்ற சம்பவத்தின் பதைப்பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மதுபோதையில் காரை ஓட்டி வந்த முருகன் என்பவரின் கார் எதிரே வந்த இருசக்கர வாகனம் மீது மோதி சுமார் 200 மீட்டர் தூரம் வரை இழுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது அங்கிருந்த பொதுமக்கள் கூச்சலிட்டதால் காரை நிறுத்திவிட்டு முருகனும் அவரது நண்பர்களும் தப்பியோடிவிட்டனர். இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் படுகாயமடைந்தனர். அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மது போதையில் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பியோடிய முருகனை கண்டுபிடிக்க முடியாமல் விடியா திமுக அரசின் ஏவல் துறை திணறி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே அடையாளம் தெரியாத கார் மோதிய விபத்தில் சாலையில் நடந்து சென்ற நபர் பரிதாபமாக உயிரிழந்தார். சுண்டக்கப்பாளையம் பகுதியில் இரவு நேரத்தில் சாலையில் நடந்து சென்ற நபர் மீது அடையாளம் தெரியாத கார் மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் சாலையில் நடந்து சென்ற நபர் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த நிலையில் உயிரிழந்த நபரின் உடலை மீட்க போதுமான ஆம்புலன்ஸ் வசதி இல்லாததால் போலீசார் துணியை போட்டு மூடி வைத்திருந்தது அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மதுரை அருகே கண்மாயில் குளிக்க சென்றபோது நீரில் மூழ்கி 2 சிறுமிகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். அப்பன் திருப்பதி அருகே சுந்தரராஜன்பட்டி கிராமத்தில் உள்ள கண்மாய்க்கு 12 வயதான அன்னலட்சுமி மற்றும் 13 வயதான பிரியா ஆகியோர் குளிக்க சென்றுள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக இருவரும் நீரில் மூழ்கி தத்தளித்துள்ளனர். இதனை கண்ட அங்கிருந்த சிறுவன் ஒருவன் உடனடியாக வந்து பொதுமக்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளான். பொதுமக்கள் கண்மாய்க்கு செல்வதற்குள் சிறுமிகள் இருவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர்.